நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தந்திரி மோட்டார்ல எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஈவி ஸ்கூட்டரை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பெங்களூர்ல இருந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ஈவி அப்படின்றது எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா சிட்டிக்குள்ள நம்ம டே டு டே சிட்டி கம்ப்யூட்டர்ல நிறைய இந்த புது புது பிராண்ட்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி E3 ட்ரியான் அப்படின்ற இந்த நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸை 1 lakh rupeesல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் பேக் பண்ணுது, இது ரேஞ்ச் என்ன, இதோட ப்ராக்டிகாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிராண்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஈவி பிராண்ட்ஸை ரிசம்பிள் பண்ற மாதிரியே தான் இந்த டிசைன் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோப் அங்கங்க ஒரு கட்ஸ் அண்ட் க்ரீஸ் இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் அப்படின்றது கண்டிப்பா ரோட் பிரசன்ஸை பயங்கரமா அட்டென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸ்ல வந்து கிடைக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல E3 அப்படின்ற அந்த பேட்ச் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. முக்கியமா இதுல LED ஹெட்லைட் ப்ரொஜெக்டர்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு டியூல் செட்டப்ல உங்களுக்கு கிடைக்குது. அது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டலா வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நைட்ல விசிபிலிட்டி அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ஷன் ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா பாடி பேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யூனிக்கா இருக்கு. அது மாதிரி இல்லாம ஒரு கேப்ஸ் எல்லாம் இல்லாம நீட் அண்ட் கிளீனா வந்து நமக்கு பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். சைட்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்கூட்டர் பாக்குறதுக்கு நல்லா ப்ராடா நல்லா லென்த்தா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா வந்து நல்ல ஒரு பில்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஈவி ஸ்கூட்டர்ஸ்ல இந்த காஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் குவாலிட்டி இல்லாம கொடுப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டிஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஃப்ரண்ட்லையும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயும் வந்து ஃபுட் பேக்ஸ் வச்சுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது ஸ்டோரேஜ் நீங்க வந்து திங்ஸ் ஏதாவது இங்க கேரி பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய காலை வச்சுக்கிறதுக்கு இந்த இதுலயும் கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ரிவர் இண்டி அந்த ஈவி ஸ்கூட்டர்ஸ்லயுமே நம்மளால பார்க்க முடியும். அதே வந்து இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல டெலிஸ்கோபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மகாட் பொறுத்த வரைக்கும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராடரான ஒரு டயர்ஸ் 14 inch வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. முக்கியமா இதுல டிஸ்க் அப்படின்றது ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல நமக்கு கொடுக்கல. எந்த வேரியன்ட்லயுமே டிஸ்க் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி இதுல இன்பில்டா உங்களுக்கு TPMS வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் டிசைன் பார்ப்போம். ரியர் பாக்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்லா ப்ராடரா கொடுத்துருக்காங்க. பாக்குறதுக்கே ஒரு பல்கியான ஒரு ஃபீல் வந்து இருக்குன்னு சொல்லலாம். டெய்லைட் பொறுத்த வரைக்கும் LEDல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன்ஸே பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு கட்ஸ் அது பாக்குறதுக்கே கொஞ்சம் யூனிக்கா நீட் அண்ட் கிளீனா வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஹைலைட் நிறைய ஈவில பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த பில்லியன்ஸ்க்கு அந்த பேக் ரெஸ்ட் வந்து நம்ம கொடுக்க மாட்டாங்க. இதுல கொடுத்துருக்காங்க. கிராப்ரைல் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பில்ட் வந்து நம்மளால பார்க்க முடியுது. சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நிறைய ஈவில ஃப்ரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. இந்த ரிவர் இண்டி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரைட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா உங்க ரியர்ல வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. சார்ஜர் போறதுக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல தான் நமக்கு பார்க்க முடியுது. நல்லா நீட் அண்ட் கிளீனா வந்து நமக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கீழே நம்பர் பிளேட் கீழே ஒரு லைட்ஸ் வந்து நமக்கு வந்துருது. முக்கியமா கீழே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரியர் எக்ஸ்டென்ட் வந்து நல்லாவே வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஏன்னா நிறைய ஈவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் கட்டின் அப்படின்றதுல இந்த இடம் அப்படியே பிளைனா விட்டுருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் மேல கட் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க. அது மழையெல்லாம் பெய்யும் போது இந்த பின்னாடி இருந்து தண்ணி வந்து பில்லியன்ஸ்க்கு பின்னாடி தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு நீட் அண்ட் கிளீனா பண்ணிருக்காங்க. சீட்டினோட கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா நிறைய ஈவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல 6 feet மேல இருந்தாங்க அப்படின்னா அந்த நீ போர்ஷன் வந்து இடிக்கும் கீழே. அந்த மாதிரிலாம் இல்லாம இப்ப என்னோட ஹைட் வந்து ஒரு 5.5 இருந்தாலும் எனக்கு இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க 6 feet வரைக்கும் உட்காந்தீங்கனாலும் நீ வந்து தட்டுற பிரச்சனை இருக்காது. ரொம்ப கம்ஃபர்ட்டா வந்து உங்களால வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க ஷார்ட்டான ஆளா இருந்தா கூட ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல மொத்தம் 52 liters வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படின்றது 52 liters கிடையாது. ஃப்ரண்ட் அண்ட் உள்ளே சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு 52 liters அப்படின்றது கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் பேட்டரி வந்து எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்கூல்ல தான் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுவே வந்து உள்ளுக்குள்ள அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜை பாதி வந்து அகாமடேட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லலாம். சார்ஜர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பொறுத்த வரைக்கும் 500 watts வந்து ஸ்டாண்டர்டா வந்து நமக்கு கிடைக்குது. 750 watts அப்படின்றது ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அது ஒரு டாப் வேரியன்ட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோரேஜோட ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க நம்ம ஒரு மினிமலான ஒரு ஸ்பேஸ் தான் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். கிராசரி ஐட்டம்ஸ் ஒரு சில விஷயங்கள் வச்சுக்க முடியும். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் அப்படின்றது கண்டிப்பா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பம்பியான ஒரு இது டனல் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொஞ்சம் மினிமலான ஒரு டிஸ்பிளே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 inchல உங்களுக்கு LCD டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரீஜன் பொறுத்த வரைக்கும் ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கு, ட்ரிப்பு
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். பேட்டரியோட பர்சன்டேஜ் இப்போ 96% இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதுல 2 விதமா நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மொபைல் போனை கனெக்ட் பண்றது மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய அந்த E3 ட்ரிம் அப்படின்ற அந்த ஆப்ல ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதுல டேஷ் கேம் வந்து இன்பில் பண்ற மாதிரி நீங்க போன்லயே வந்து நீங்க உங்களோட கேமராஸ் டேஷ் கேமா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இது இல்லாம ஏஐல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிப் அதே மாதிரி மோட்ஸ் வந்து இதுல பாத்துக்க முடியும். ஈகோ பவர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இந்த ஆப் மூலமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி இதுல ஏஐ ஹெல்த் ஸ்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுல வந்து முன்கூட்டியே உங்களுடைய வெஹிக்கிளோட கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க ஆன் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஆப்ல செக் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்மார்ட்டா உங்களோட ட்ரிப்ஸை வந்து பிளான் பண்றதுக்கும் இன்பில்டா வந்து வச்சிருக்காங்க. இது இல்லாம நீங்க இதுல உங்களுடைய மேப்ஸையும் கூகுள் மேப்ஸையும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்க. மோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈகோ பவர் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 மோட்ஸ் வச்சிருக்காங்க. மோட்ஸ்க்கான சுவிட்சஸ் இங்க வந்து நமக்கு கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. பார்க்கிங் ரிவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரைட்ல வந்து பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி லெஃப்ட்ல ஹை பீம் லோ பீம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்டோட டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன்ல தான் பார்க்க முடியுது. இதோட வேரியன்ட் அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. C1, C1X, C2 அப்படின்ற 3 வேரியன்ட் வந்து நமக்கு கிடைக்குது. பிரைஸ் பொறுத்த வரைக்கும் அந்த C1 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 lakh rupees எக்ஸோரூம் வந்து கோட் பண்ணிருக்காங்க. அடுத்த மாடல் C2 பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1,20,000 வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி C1X அப்படின்றது 1,10,000 வந்து அவங்க எக்ஸோரூம் பிரைஸா வந்து கோட் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு இது வந்து பெங்களூர்ல மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஷோரூம் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சென்னை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6 months அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்ப டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும். இதோட பேட்டரி அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் 2 பேட்டரி பேக் வந்து நம்ம கொடுக்குறாங்க. 2.3 kWh அப்புறம் 3 kWh அப்படின்னு சொல்லி 2 பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அந்த C1 அப்படின்ற அந்த பேஸ் வேரியன்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.3 kWh உங்களுக்கு பேட்டரி வந்து உங்களுக்கு ரிமூவபிள் பேட்டரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே அடுத்த 2 வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா C1 பொறுத்த வரைக்கும் ஒரு 108 கிலோமீட்டர்ஸ் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்றாங்க. அதே வந்து C1X அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் டாப் ரேஞ்சா இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு 165 வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க ஐடிசி. அதே மாதிரி C2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 128 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டரோட பவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த C1 பொறுத்த வரைக்கும் ஒரு பீக் பவர் வந்து ஒரு 2.5 kWh, அதை டாப் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3.5 kWh வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த டாப் அண்ட் பாத்தீங்க அப்படின்னா பீக் டார்க் வந்து ஒரு 120 Nm டார்க் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதுல மோட்டார் பொறுத்த வரைக்கும் ஒரு அப் மோட்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஈவி அப்படின்றதுனாவே நிறைய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா அப் மோட்டர் வந்து பயன்படுத்துறாங்க. அதுல இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்படின்னா பஞ்சர் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அது லோக்கல் ஷாப்ல பண்ண முடியாது அப்படின்ற நிறைய பிரச்சனை வந்து இருந்துச்சு. அதுக்கு இந்த ட்ரியான் பாத்தீங்க அப்படின்னா புதுசா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல ஒரு ரோட்டோ ரிங் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து உங்களுக்கு வீல்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி மோட்டருக்கு பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஈஸியா உங்களால கழட்டிக்க முடியும். ஈஸியா இந்த போல்ட் பாத்தீங்கன்னா இதை மட்டும் நீங்க கழட்டி இது ரிம்மோட அட்டாச் ஆயிருக்கும். இது ஈஸியா நீங்க ரிமூவ் பண்ணிட்டு டயரை மட்டும் நீங்க தனியா ரிம்மை மட்டும் கழட்டிட்டு நீங்க பஞ்சர் பார்த்துக்கலாம். இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சார்ஜிங் டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 0 to 80 அப்படின்றது அந்த C1 அப்படின்ற அந்த பேஸ் வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 2 hours 30 minutes வந்து உங்களுக்கு வந்து ஆகும். இதே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த C1X அப்படின்ற அந்த வேரியன்ட் போறீங்க அப்படின்னா அதாவது அந்த 3 kWh பேட்டரி இருக்கக்கூடிய அதோட பொறுத்த வரைக்கும் 0 to 80 அப்படின்றது 2 hours 30 minutes வந்து ஆகும். வாரண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோட்டர் அண்ட் பேட்டரிக்கு பொறுத்த வரைக்கும் 5 years ஆர் 75,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதே எக்ஸ்டெண்டட் வாரண்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 8 years ஆர் 1 lakh கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த C1 வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 67 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு போகும். இதே நீங்க அந்த C2 அப்படின்ற அந்த டாப் வேரியன்ட் போறீங்க அப்படின்னா 82 கிலோமீட்டர்ஸ் வந்து டாப் ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப் இந்த வீடியோ இந்த E3 ட்ரியான் அப்படின்ற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி ஒரு சின்ன ஒரு வாக்ரவுண்ட் நாங்க கொடுத்துருக்கோம்னு நம்புறோம். இதை டிரைவுக்கு வரும்போது கண்டிப்பா ஓட்டி நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோல சந்திப்போம்.